ஒன்றும் டைம் பாஸ் ஆகல, கண்டென்ட் எதுவும் இல்லையே சுத்திக்கிட்டு இருந்தேன். நம்ம வீடியோ போட்டிருந்தோமா ஜாதி குழந்தை நடந்துச்சுன்னு, அதுல வந்து ஒரு அக்கா வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுன்ட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு பேசலாம்னு தான் போட்டிருக்கேன். அந்த கமெண்ட்டை படிக்கிறேன் கேளுங்க. யூஸ்க்காகவும் ஃபாலோ பண்ணத்தானே பேசிட்டு இருக்கிற, பேசு மானூட்ட பாரு, நீங்க எல்லாம் வந்துட்டீங்க பேசுறதுக்கு. எல்லாம் ஃபர்ஸ்ட் நீ ஜாதி பார்த்து தான் நீயே பழகுவ. எவனாச்சும் மனசு சொல்லிட்டு சொல்லுங்கடா நாய்களா. எல்லாருமே உங்களுக்குள்ள அந்த ஜாதி வெறி இருக்கத்தான் செய்யும் மாதிரி பேச வந்துட்டா போடா பயலே. இதுல வந்து எனக்கு எதுவுமே புரியலைங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரிஞ்சுட்டா கண்டிப்பா கமெண்ட் ஏதாவது சொல்லிட்டு போயிருங்க. அதுல வந்து எல்லாருக்குள்ளேயே அந்த ஜாதி வெறி இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியுது. அது எனக்கு புரியுது. ஏன்னா நான் ஒரு ஆண் ஜாதி, எல்லாருக்குள்ளேயும் ஆண் ஜாதிங்கிற ஒரு வெறி இருக்கத்தான் செய்யும், பெண்களுக்குள்ள பெண் ஜாதிங்கிற ஒரு வெறி இருக்கத்தாங்க செய்யும். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க போட்டிருக்க கமெண்ட்ல வந்து தமிழ் ரொம்ப தற்கொலை பண்ண மாதிரி இருக்கா. எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பிளாக் ஸ்டார், கன்னியாகுமரி போனீங்கன்னா அவர்கிட்ட வந்து நல்ல தமிழை கத்துக்கிட்டு நல்ல புரியுற மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுங்க. அடுத்தடுத்து உங்களுடைய கமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கு. அதே மாதிரி நான் பேசலுக்கு அந்த வீடியோவை ஒரு 1,00,000 பேருக்கு மேல பேசியிருக்காங்க. ஜாதி கொலை நடந்துருச்சு, ஜாதி கொலை நடந்துருச்சுட்டு. அந்த 1,00,000 பேருக்கும் போய் உங்களுடைய கமெண்ட்டை தட்டி விட்டு அவங்க எல்லாரையும் திருத்துங்கக்கா. உங்களை மாதிரி ஒரு அக்கா தான் தேவைப்படுது. பூரா பேர்ல கொழுப்படுத்து போய் திடுறாங்க, அந்த கொலை நடந்துருச்சு, இந்த கொலை நடந்துருச்சுன்னு. இனிமேல் நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா நாங்களாம் திருந்திடுவோம்ல, கண்டதையும் பேச மாட்டோம். நீங்களே பேசி முடிச்சிட்டீங்கன்னா நாங்களாம் எதுக்கு பேசிக்கிட்டு. அதே மாதிரி இந்த தமிழை தற்கொலை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. எனக்கே புரிய மாட்டேங்கி. என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தமிழ் படிக்கிறதுக்கு. அதனால நல்லா புரியுற மாதிரி தமிழ் நல்லா கத்துக்கிட்டு வந்து நிறைய கமெண்ட் எல்லாம் போடுங்க. அதே மாதிரி உங்க ஐடியெல்லாம் ஏதோ பிரைவேட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, பப்ளிக்ல போட்டு ஒரு போட்டோ ஒன்று போட்டு பாருங்கக்கா. அதுக்கடுத்து நீங்களே தலைப்பு செய்தியில் வந்துருவீங்க, உங்களுக்கு எப்படி கமெண்ட் போட்டாங்க அப்படி கமெண்ட் போட்டாங்கட்டு. அதனால நம்ம நாடு ரொம்ப சேஃப்டியான நாடு. ஸோ போட்டோ ஒன்று போஸ்ட் போட்டு விடுங்க, ஐடியா பிரைவேட்ல இருந்து எடுத்து விடுங்க. நாங்கள் ஆண் ஜாதியில் இருக்கிறவங்க எங்கள் சங்கத்துல இருந்து என்ன பண்ணணுமோ பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கமெண்ட்டுக்காண்டி அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. தயவு செஞ்சு ஏதாவது கமெண்ட் போட்டு தம்பியை வளர்த்து விடுங்கக்கா. ஒன்றும் கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால நாங்களாம் மேலே வர முடியும். தேங்க்ஸ்க்கா, நன்றிக்கா. நான் போயிட்டு வரட்டுங்களாங்க்கா. ரைட்க்கா, பாய்க்கா.